வினோத் சாருடைய இயக்கத்துல விஜய் சார் நடிக்கும் தளபதி 29வது படத்துடைய பூஜை நேற்று நடைபெற்றுள்ளது. அதற்கு முன்னாடியே இந்த படத்துல இணைய போகும் நட்சத்திரங்களை தயாரிப்பு தரப்பு ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாக இருக்கும் இந்த படத்துல பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, நரேன் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிக்கிறாங்க. அதனாலேயே படம் எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்னு தெரிந்து கொள்வதில் ரசிகர்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள நம்ம விஜய் சார் இந்த படமுமே அரசியல் சார்ந்த கதையாக இருக்குமா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. ஆனா வினோத் சார் இது முழுக்க அரசியல் படம் கிடையாது, ஆனா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் உண்டு அப்படின்னு ஓப்பனாகவே பேசிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய கடைசி படம் அப்படின்றதுனால நம்ம விஜய் சார் இந்த படத்தின் மூலம் மரண ஹிட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதற்கு ஏற்றாற் போல வினோத் சாருடைய திரைக்கதையுமே இருக்கும் அப்படின்னு திரையுலக வட்டாரங்களுமே சொல்றாங்க. இயக்குனரை பொறுத்தவரையில படம் தான் பேச வேண்டும், இதற்கு தனி ப்ரொமோஷன் எல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மனப்பான்மை கொண்டவர் தான் நம்ம வினோத் அவர்கள். அதனாலேயே அவருடைய படங்கள் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அந்த வகையில இந்த படம் வெளியான பிறகு விஜய் சார் முழு மூச்சாக அரசியல்ல இறங்க இருக்காரு. அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. ஆக மொத்தத்துல வினோத் விஜய் அவர்களுக்கு தரமான ஒரு ஃபேர்வெல் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இவங்களுடைய காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.